இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் மஞ்சூரியன். அதுக்கு முதல்ல நம்ம காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுட்டு கொதிச்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுறலாம். 10 மினிட்ஸ் கழித்து அதில் இருக்க எல்லா தண்ணியையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு அரிசி மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 4 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, வரமிளகாய் தூள், உங்களுக்கு கலர் ஆட் பண்ணுறது ஓகேனா கலரும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா ஒரு வாணலியில் நான் கடலெண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஊற வச்சுருக்க காலிஃப்ளவரை எடுத்து பொரித்து எடுத்துடலாம். கலர் மாறினதுமா எடுத்துட்டோன்னா காலிஃப்ளவர் சில்லி ரெடி. அடுத்து மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு, வெங்காயம், குடைமிளகாய், உப்பு, தக்காளி சாஸ், சோயா சாஸ். அடுத்ததாக நாம் தாளித்து விட்டுறலாம். வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி, எண்ணெய் காஞ்சதும் பெருசாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அப்புறம் குடைமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் வதக்கி கொடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினாவே போதும். அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாம கூட நம்ம பூண்டையும் இஞ்சியையும் சிறுசாக கட் பண்ணி ஆட் பண்ணினோன்னா அது சாப்பிடும்போது வாய்க்கு கிடைக்கும், இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணினதுக்கப்புறமா கெட்டியாக தொடங்கும், அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வாட்டரியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை அடுப்பு ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். ஸோ சாஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. நான் கலர் எதுவும் ஆட் பண்ணலை, அதனால் எனக்கு இந்த கலர் தான் கிடச்சிருக்கு. சப்போஸ் நீங்கள் சில்லி போடும்போது கலர் ஆட் பண்ணியிருந்தாவோ, இல்லை சில்லி சாஸ் இல்லைன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தாவோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெட் கலரில் கிடைக்கும். அடுத்ததாக வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லோரும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கொத்தமல்லி தலை போட்டு செஞ்சு பாருங்கள், இது இன்னுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் டேஸ்டிங் பார்க்கும்போது சப்போஸ் சோயா சாஸ் கொஞ்சமாக அதிகமாக இருந்தாவோ, இல்லை உங்களுக்கு புளி படிக்கிற மாதிரி இருந்தாவோ கூட சும்மா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.